ஓகே. ஹெர்பல் ஆயில் தயாரிக்கிறதுக்கு நாம் வந்து இப்போது தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கிறோம். அதை அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கருஞ்சீரகம், வெந்தயம், ரோஸ்மெரி, மலநெல்லிக்காய், சின்ன வெங்காயம், கத்தாழை, பெரும்புளின்னு சொல்லுவாங்க. இந்த தலை முடி பிளாக் ஆகிறக்கு கொஞ்சம். அப்புறம் குப்பைமேனி, இந்த டேண்ட்ரஃப் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கோசரம். அப்புறம் நொச்சித்தலை, பொன்னாங்கண்ணி கீரை, பன்னீர் ரோஸ், நாட்டு ரோஸ், ஹைப்ரிட் ரோஸ் கிடையாது, நாட்டு ரோஸு. அப்புறம் பொட்டு விட்டு தலை, அரப்பு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம காட்டிலே பொரிச்சது. கரிசலாங்கண்ணி எல்லாம் காலையிலே பொரிச்சாண்டி கொஞ்சம் வாடி போச்சு கரிசலாங்கண்ணி. அப்புறம் கருவேப்பிலை, அவுரி செடி, அவுரியும் வாடிடுச்சு. அப்புறம் வெத்தலை, மருதாணி, வேப்ப இலை, கற்பூரவள்ளி, முருங்கைக்கீரை, ஆவாரம்பூ தலையோடையும் எடுத்துக்கிட்டேன். சீசனில் அதங்காட்டி கொஞ்சம் பூ கம்மியாக இருக்குது. அப்புறம் கருந்துளசி, நார்மல் வெள்ளை துளசி, 2 துளசியும் எடுத்துருக்குது. அருகம்புல், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, அப்புறம் கொய்யா இலை, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய், சல்பர் இல்லாதது, சுத்தமான மரச்செக்கு விளக்கெண்ணெய், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கிறோம். இது எப்படின்னா நல்லா தலைக்கு வந்து குளிர்ச்சியானது, முடி நல்லா ஷைனிங்காக வளரக்கூடியது. அடுத்தது நம்மளோட கருஞ்சீரகம், இது நம்ம முடியை வளர தூண்டக்கூடியது. மூணாவதாக நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ரோஸ்மெரி, இதுவும் முடி வந்து புது முடியை வளர்கிறது வந்து வழுக்கு இருந்துச்சுன்னா நல்லா வளரக்கூடியது. அடுத்தது கத்தாழை, நல்லா சீவி வெறும் ஜெல்லி மட்டும் எடுத்து வச்சுருக்குறோம். இது முடி வளர்கிறதுக்கு, குளிர்ச்சிக்கு, ஷைனிங் ஆகிறதுக்கு இந்த கற்றாழை. அடுத்தது ஆவாரம்பூ, இது முடி வளரக்கூடியது. அடுத்தது கரிசலாங்கண்ணி, நல்லா முடி வளரக்கூடியது. அடுத்தது முருங்கைத்தலை, இது நம்ம முடியை நல்லா ஷைனிங்காக வளர வைக்கும். அடுத்தது கருவேப்பிலை, இது நம்ம முடியை நல்லா கருப்பாக்கி நல்லா அடர்த்தியாக வளர வைக்கும். அடுத்தது முக்கியமானது, நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது அரப்பு. இது முடி நல்லா வளரும், நல்லா கருகருன்னு அடர்த்தியாக வளரும். இது நம்ம சின்ன வெங்காயம், இது நல்லா முடிய வளரக்கூடியது. அடுத்தது பெரிய நெல்லிக்காய், இது நம்ம முடிய வளரக்கூடியது. அடுத்தது அருகம்புல், இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற சூட்டெல்லாம் குறைச்சி குளிர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி இது பொன்னாங்கண்ணி கீரை, இது வந்து நம்ம கண் பார்வை நல்லா தெரியும், குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு. நெக்ஸ்ட்டு செம்பருத்தி, இது முடி ஷைனிங்காக வளரக்கூடியது. அடுத்து செம்பருத்தி இலை. அடுத்தது ரோஜாப்பூ வந்து வாசத்துக்கு. அடுத்தது இது வந்து அவுரி, நம்ம முடியை வந்து கருமையாக்கிறதுக்கு. அதே மாதிரி இது பூலாம்பூ, கரும்பூலாம்பூ, இது வந்து கரும்பூலாம்பூ, இது வந்து நம்ம முடியை வந்து கருகருன்னு ஆக்கிறது. இது மருதாணி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து பொடுகு தலை. யாருக்கெல்லாம் பொடுகு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கிறோம் அதெல்லாம் நீக்கக்கூடியது இதுதான்.
அடுத்தது அதே நிறைய பேர்த்துக்கு தலையில் பொடுகு அதிகமாக இருந்து புண்ணு மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது வந்து குப்பை மேனி, அதை நல்லா குணப்படுத்தி தரும். இந்த வேப்பந்தலையும் உடம்புல ஏதாச்சும் தலையில் புண்ணு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டேண்ட்ரஃப்லாம் போக்கும். அடுத்தது இது கொய்யா தலை, இது வந்து நம்மளோட முடியை கருமையாக்கும். அடுத்தது துளசி, இதெல்லாம் எதுக்குன்னு துளசி, அவுரி, இதெல்லாம் வெத்தலை, இதெல்லாம் எதுக்குன்னா இதை குளிர்ச்சியாக போட்டோம்னா சளி பிடிச்சிதுன்னா இந்த துளசி, வெற்றிலை, கற்பூரவள்ளி, நொச்சித்தலை இதெல்லாம் இருந்துச்சுன்னா சளி பிடிக்காமல் இருக்கும். இதெல்லாம் போட்டு நம்ம இப்போது எண்ணெய் காய்ச்ச போகணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து பொடுவெட்டு தலை. யாருக்கெல்லாம் பொடுகு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குதோ அதெல்லாம் நீக்கக்கூடியது இதுதான். அடுத்தது அதே நிறைய பேர்த்துக்கு தலையில் பொடுகு அதிகமாக இருந்து புண்ணு மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது வந்து குப்பை மேனி, அதை நல்லா குணப்படுத்தி தரும். இந்த வேப்பந்தலையும் உடம்புல ஏதாச்சும் தலையில் புண்ணு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டேண்ட்ரஃப்லாம் போக்கும். அடுத்தது இது கொய்யா தலை, இது வந்து நம்மளோட முடியை கருமையாக்கும். அடுத்தது துளசி, இதெல்லாம் எதுக்குன்னு துளசி, அவுரி, இதெல்லாம் வெத்தலை, இதெல்லாம் எதுக்குன்னா இதை குளிர்ச்சியாக போட்டோம்னா சளி பிடிச்சிதுன்னா இந்த துளசி, வெற்றிலை, கற்பூரவள்ளி, நொச்சித்தலை இதெல்லாம் இருந்துச்சுன்னா சளி பிடிக்காமல் இருக்கும். இதெல்லாம் போட்டு நம்ம இப்போது எண்ணெய் காய்ச்ச போகணும். இது வந்து நல்லா 1 மணி நேரம் நல்லா இளங்கி கம்மியான வெதுவெதுப்பான இதுலேயே நல்லா காயணும். நல்லா எண்ணெய் அப்படியே காஞ்சி எண்ணெய் வந்து நிறம் மாறும். ஏழு நாளைக்கு இந்த மாதிரி வெயிலில் வைக்கணும். கொஞ்சம் அப்போதைக்கு கலர் எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சது. எண்ணெய் காய்ச்சாச்சு. 7 நாள் கழிச்சு பாட்டிலிங் இதெல்லாம் பார்க்கலாம். இதை